அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். ரெண்டு ஐடி நண்பர்கள் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பேர் வெங்கடேஷ், இன்னொருத்தர் பேர் ஜான். அந்த வெங்கடேஷ்ன்றவருக்கு என்னன்னா பயங்கர சாமி பக்தி. ஐடியில எப்பயுமே சாமியெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது, இந்த மாதிரி பூஜைகள் அது இதுன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவரு கடவுள் மேல இருந்த பக்தியால தன்னுடைய கேபின்ல என்னன்னா சின்னதா ஒரு குட்டி பிள்ளையாரோட போட்டோவை வச்சு அந்த போட்டோவுக்கு டெய்லி வீட்டுல இருந்து வந்த உடனே ஒரு சின்னதா ஒரு பொட்டுன்னு வைப்பாரு. பொட்டு வச்சுட்டு ஒரு பூவு ரெண்டு பூவு அந்த மாதிரி சிங்கிளா இருக்கிற பூவை அதுக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் அவர் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த ஜான்ன்ற நண்பர் இருக்காரு இல்லைங்களா, அவர் எப்ப பார்த்தாலும் அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்னடா ஒய்ஃபுக்கு சீவி பொட்டு வச்சு அழகு பார்க்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளையாருக்கு நீ அழகு பார்த்துட்டே இருக்கிற, நீ பொட்டு வச்சு பூ வச்சாதான் அந்த பிள்ளையாரே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்பப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அந்த வெங்கடேஷ்ன்றவருக்கு கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைப்பாங்க இல்லைங்களா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட் வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இங்க கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வச்சிருக்காப்படி. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் எப்பவுமே ஒண்ணு சேர்ந்தோம்னாக்கா ஒரு உற்சாகம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி உற்சாகம் வந்த உடனே பழைய நினைவுகள் அவங்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது. ஒவ்வொருத்தரும் என்னன்னாக்கா தன்னுடைய திறமைகள் எல்லாமே, ஒருத்தர் பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் தாளம் தட்டுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, மச்சான் நீ பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பார்த்தா இன்னொருத்துவன் அவனா உற்சாகமாகி தாளம் தட்டுவான் இல்லைங்களா, அந்த மாதிரி தாளம் தட்டிட்டு இருந்திருக்கா அப்படி. அப்போ இன்னொரு தங்கை சகோதரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமைகளை எல்லாமே அவங்க ஜாலியா சந்தோஷமா வெளிப்படுத்தி தனக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் அவங்க ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வந்த உடனே ட்ரெயின்ல எல்லாருமே நண்பர்கள் ஏறினாங்க. அதுல அந்த வெங்கடேஷன் சொன்ன பாத்தீங்களா, புதுசா கல்யாணம் ஆன அந்த நண்பர் வெங்கடேஷன் சொல்லி அவர் ஜிம்னாஸ்டிக் பண்ணக்கூடிய ஆளு. நண்பர்களுக்கு முன்னாடி ஜிம்னாஸ்டிக் பண்ணி நான் தனித்திறமையை வாழ்ந்தவன் அப்படிங்கிறத காமிக்கணுன்றதுக்காக ட்ரெயின் கிளம்பி போகும்போது அவர் ஓடி ஏறி இருக்கிறா அப்படி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல அதே மாதிரி வித்தியை காமிச்சு ஓடி ஏறிட்டு இருக்கா அப்படி. அடுத்த ஸ்டேஷன்ல நின்று இருக்கு. அடுத்த ஸ்டேஷன்ல அதே மாதிரி இறங்கி ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு எகிரி குதிச்சு ரவுண்ட் அடிச்சு பல்ட்டி எல்லாம் அடிச்சு எகிரி ட்ரெயினை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மின்சார கம்பம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பம் வந்துருச்சு. அந்த கம்பத்துல அடிச்சு தவறு கீழே விழாத அந்த வெங்கடேஷ்ன்றவரு அதே இடத்துல அவரு இறக்குறாரு. அதன் பிறகு அப்படியே ஒரு 10 நாள் போகுது. அந்த ஜான்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவர் டெய்லி அந்த வெங்கடேஷ் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கேபினை அதை பார்த்துட்டு போகும்போது பார்த்தா அந்த ஜான்ன்றவருக்கு ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. நண்பன் இருந்தானாக்கா இந்த பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பூவெல்லாம் வைப்பானு, இந்த பிள்ளையார் அனாதையாக்கப்பட்டு தனியா விடப்பட்டிருக்கிறார அப்படின்ற வருத்தம் அந்த ஜான் என்ற நண்பருக்குள்ள வந்துருச்சு. அந்த பிள்ளையார் இந்த கேபினுக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி அந்த கேபினுக்கு அவர் மாத்திட்டு போயிட்டாரு. அதோட இல்லாம டெய்லி அந்த பிள்ளையார தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி அந்த பிள்ளையாருக்கு நண்பனோட நினைப்பாவே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி ஒரு பொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு பெரிய வலியா இருக்கு, அவனுடைய நினைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நான் சந்திக்கும் போது இந்த தகவலை எனக்கு சொன்னா. அப்படி எனக்குள்ள ஓடின கேள்விகள் எல்லாமே ஒண்ணுதான். என்னன்னா அந்த விதவை கோலம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜான் சொன்னது எனக்கு தெரிஞ்சுது. இந்த பிள்ளையாருக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ஆனா கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரத்துல தன்னுடைய கணவனை இழந்த அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாவே நிக்கிற. அந்த பெண் அடுத்ததா திருமணம் பண்ணாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றது எனக்குள்ள பெரிய கேள்வியா நின்றுட்டு இருக்கு. அன்பு நண்பர்களே, இந்த பதிவை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா,
நம்ம தனியா இருக்கும்போது யாரும் எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டோம். ஆனா நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது நமக்குள்ள நம்மளை மீறி பல உற்சாகங்கள் வரும், புது புது விஷயங்களை நம்மளை செய்ய தூண்டும். இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல வந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும், தனித்தனியா இருக்கும்போது யாரும் எந்த விதமான தவறுகளும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த போக முடியாத இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுல ஒருத்தவங்க சொல்லுவோம். நம்மளை அறியாம நமக்குள்ள இருக்கிற அந்த உற்சாகம் வந்து நம்மளை தூண்டி விடும். அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கவே விடாது. உதாரணத்துக்கு பஸ் மேல ஏறி அங்க இருந்து டான்ஸ் ஆடுவாங்க, சிலர் ஓடுற பஸ்ல ஏறுவாங்க. கொடைக்கானல் மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் போகும்போது பெரிய பெரிய பாறைகள் மேல ஏறி அங்க இருந்து நின்றுட்டு சத்தம் போடுவாங்க. அங்க இருந்து தவறி விழுந்தா என்ன ஆகுன்றத உணர மாட்டாங்க. சிலர் ஃபால்ஸ்ல குதிக்கிறதுக்காக ரொம்ப உயரமா இருந்து குதிக்கணும் அப்படின்றத தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாமே வந்துட்டு உலக உயரத்திலிருந்து குதிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி வியப்பா பார்க்கணுன்றதுக்காக குதிப்பாங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இழப்புகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு நம்மளா சிந்தனையா சிந்திக்கிறவங்களா இருக்கணும், இல்லையா நம்ம கூட்டத்துல ஒருத்தன், அதாவது நம்ம டீம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த டீம்ல ஒருத்தர் யாராவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு நண்பராவது இருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரியான பெரிய இழப்புகள் நடக்காம இருக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக வாழ்வோம். எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். எந்த இடத்துல நம்மளுடைய தகுதியும் திறமையும் காமிக்கணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்கு. அங்க நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கான இடம் கண்டிப்பா கிடைக்கும். நண்பர்களே, இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.